தாகமா இருந்துச்சு. வெயிலோட தாக்கத்தால காக்கையோட ஆற்றல் முழுசுமா தீர்ந்து போயிருந்தது. குடிக்க கொஞ்சமாச்சும் தண்ணி கிடைக்குமான்னு சுத்தி புத்தி தேடி பாத்துச்சு. ஆனா எங்கேயுமே கண்ல தண்ணி படல. ரொம்ப நேரமா பறந்துட்டே இருந்ததால முழுசா களைப்படைஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி கிடைச்சுடாதா அப்படின்னு மனசுல வெறுமையோட தேடி பாத்துச்சு. ஆனாலும் தண்ணி இருந்த சுவடே அதுக்கு தெரியல. அப்படியே தேடிட்டே இருக்கும்போது அது கண்ணுல ஒரு பானை பட்டுச்சு. ரொம்ப ஆசையோட அந்த பானை கிட்ட வந்துச்சு. காக்கைக்கு இருந்த தாகத்தால உடனடியா அந்த பானைக்குள்ள எட்டி பாத்துச்சு. ஆனா தண்ணி ரொம்ப கீழே இருந்ததால அந்த காக்கைக்கு அது கொஞ்சம் கூட எட்டல. அதோட ஆசையும் நிராசையாயிடுச்சு. கண்ணு கெட்டின தண்ணி வாய்க்கு எட்டலையேன்னு நினைச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனா கிடைச்ச தண்ணிய அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு அதுக்கு ஒரு யோசனை வந்தது. அது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கேன்னு கூட நினைச்சது. அந்த நொடியே அந்த யோசனைய அமல்படுத்த நினைச்சது. அங்க அக்கம் பக்கத்துல இருந்த ஜல்லிக்கற்களை ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து பானைக்குள்ள போட்டு நிரப்புச்சு. பானையில கல்ல போட போட அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தது. அப்புறம் தன்னோட தாகம் தீர்ற வரைக்கும் தண்ணி குடிச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா ரெக்கைகளை விரிச்சு பறந்தது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. அதனால எப்பவுமே தோல்விய பார்த்து பயப்படாம வெற்றிக்கான முயற்சிய பண்ணோம்னா நிச்சயமா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். Hi kids! Hope you liked the video. Subscribe for more videos. Visit us in Facebook and Twitter. Thank you. Bye bye.